India is witnessing a wave of panic buying of fuel following escalating tensions in West Asia. Long queues are seen at several petrol bunks in Chennai as motorists rush to fill their tanks. நேற்று நைட்டு சொன்னாங்க திடீர்னு விலை ஏற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் மக்கள் பாதுகாப்பாக இருங்க, நாளைக்கு இப்போ வயசானவங்களாம் கூட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டு சிரமமாக இருக்கும், அதனால் நாங்கள் டேங்க் ஃபில் பண்ண வந்து. In a viral footage circulating online, a motorist can be seen filling petrol into plastic water can along with his bike's fuel tank, apparently to store fuel for later use. இந்த மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிறத வந்து சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பெட்ரோல் விலை உயர்ந்தாலுமே இப்போ பெட்ரோல் கிடைக்குமான்னு தெரியாத பட்சத்தினால நான் இங்கே வந்து இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போகிறேன். இல்லை, எதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் இந்த மாதிரி பெட்ரோல்? சோஷியல் மீடியாவில். People wait for long hours to fill their tanks, fearing a potential shortage or price high. The sudden spike in demand has begun to strain fuel stations, temporarily exhausting available stock in some areas. In Chennai's Thirumangalam, a petrol station was forced to put up a no petrol notice after supplies ran dry following heavy demand. A similar situation was reported in Tiruchirappalli, where some fuel stations ran out of petrol after large volumes were sold overnight and into the morning hours. Panic buying usually begins when rumors of fears of supply disruptions spread quickly, prompting people to stock up even before any actual shortage occurs. நான் இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் டீசல் என்னுடைய வண்டிக்கு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறேன். இது காரணம் நான் இன்றைக்கி சென்னைக்கு போகிறேன், அதுக்காக பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி காலையிலே நான் வாக்கிங் போகும்போது பார்த்தா எல்லா பங்க்லையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாருமே ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஃபில்லப் பண்ணி நம்ம வச்சுக்கணும், ஏதாவது தட்டுப்பாடு வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் உருவாகிருக்கு. இந்த அச்சத்தை போக வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அவங்ககிட்டேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. வதந்திகள் வந்து நிறைய பரவுது, கிடைக்குது கிடைக்காது போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில பேர் சொல்றாங்க கேஸ் வந்து புக் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால அந்த பயமும் மக்களுக்கு உருவாக்கியிருக்கு. இந்த ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்போ அவங்க ஒரு அறிக்கை விடணும், நீங்க பயப்பட வேண்டாம், எதையும் இப்படியெல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுக்க வேண்டாம், இது வந்து நிச்சயமா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கறத அரசாங்கம் ஒரு அறிக்கையா கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. Authorities, however, have not announced any official fuel shortage, stating that the panic-driven demand is creating temporary disruptions at retail outlets. Tamil Nadu Chief Minister M.K. Stalin has requested the people not to panic or feel anxious.